இப்போ 17, 19, 21, 13, 16, 18, 24, 22, 20 இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி பண்ணுவீங்க? நோ 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 13 இருக்கே, மறந்துட்டீங்களா? 13. ஆ இது அரேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறம் இதுல டோட்டலா நம்பர்ஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர்ஸ் கரெக்டா? 9ன்றது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? வெரி குட். அப்போ ஆட் நம்பர்னா என்ன பண்ணணும்னா 9 பிளஸ் 1 பை 2ன்னு போட்டுக்கணும். சரியா? 9 பிளஸ் 1 பை 2 ஆட் நம்பர் வந்ததுன்னா 9 பிளஸ் 1 பை 2ன்னு போட்டுக்கணும். ஈவன் நம்பர்னு வந்ததுன்னா அதுக்கு நான் என்னன்னு சொல்றேன். ஸோ அப்போ 10 பை 2ன்றது எவ்வளோ? 5ஆ? இப்போ இங்கேருந்து ஃபிஃப்த் டேர்ம் என்ன ஸ்ரீச்சரன்? இங்கேருந்து ஃபிஃப்த் டேர்ம் என்ன? ஃபிஃப்த் டேர்ம் என்ன? 10 பை 2 5ன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஃபிஃப்த் டேர்ம் தான் மீடியன். ஃபிஃப்த் டேர்ம் என்ன இதுல? எனக்கு நெட் கரெக்டா இருக்கே கண்ணா, எதுவும் ப்ராப்ளம் இல்லையே. பாருங்க உங்களது நெட் ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கா பாருங்க. அதான் அந்த நெட்டுனால தான் ப்ராப்ளமா இருக்கும். எனக்கு நெட்டு கரெக்டா தான் இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. ஆட் ஆர் ஈவன்? ஆட் இருந்ததுன்னா ஃபார்முலா என்ன? n பிளஸ் 1 பை 2 கரெக்டா? ஈவனா இருந்ததுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈவனா இருந்ததுன்னா ஆடா இருந்ததுன்னா இந்த மாதிரி, ஈவனா இருந்ததுன்னா யூ ஹாவ் டு டூ ஆவரேஜ் ஆஃப் n பை 2 அண்ட் n பை 2 பிளஸ் 1. இப்போ இதுல எவ்வளவு, இதுல கவுண்ட் பண்ணுங்க அக்கா, எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. ஈவன் நம்பரா ஆட் நம்பரா கவுண்ட்? ஆட் பண்ண வேணாம், கவுண்ட் பண்ணுங்க. 13 1 16 2 73 அந்த கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ். 10 10 இஸ் ஈவன் நம்பர்ல. அப்போ ஃபார்முலா எப்படி போகும்னா 10 பை 2 அண்ட் 10 பை 2 பிளஸ் 1. அப்போ 5 அண்ட் 6 ஆவரேஜா எடுத்துக்கணும். ஈவனா இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் n பிளஸ் 1 பை 2 போட்டு 9 பிளஸ் 1 பை 2 போட்டு ஃபிஃப்த் டேர்ம் எடுத்துடுறோம். இதுக்கு ஃபிஃப்த் டேர்ம் அண்ட் சிக்ஸ்த் டேர்ம். அப்போ ஃபிஃப்த் டேர்ம் அண்ட் சிக்ஸ்த் டேர்ம் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா ஃபிஃப்த் டேர்ம் எங்க என்ன? 1 2 3 4 5 19. சிக்ஸ்த் டேர்ம் என்ன? 20. அப்போ 20 பிளஸ் 19 பை 2 39 பை 2 விச் இஸ் 19.5. ஓகேவா? இன்னொன்னு கூட ஈஸியா சொல்லலாம் ஸ்ரீச்சரன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். 3 7 9 14 15 17 இப்படி இருக்கு. ஓகே, 1 2 3 4 5 6 இருக்கு. இப்ப வந்து இப்ப நான் இது அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு கரெக்டா? 6 இருக்கு கவுண்ட். அப்ப இது ஈவன் நம்பரா இருக்கு. ஈவன் நம்பர் நான் என்ன பண்ண சொல்றேன்? 6 பை 2 6 பிளஸ் 1 பை 2. ஓகேவா? அப்போ 3 கமா ஆமா 3 7 பை 6 பிளஸ் 3 பிளஸ் 1 4. ஸோ 4 பிளஸ் 3 7 டிவைடட் பை 2. அப்பனா என்ன? சாரி 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 6 6 பை 2 6 பிளஸ் 1. தேர்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் என்ன? இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம் கரெக்டா? அப்போ 14 பிளஸ் 9 டிவைடட் பை 2 எவ்வளோ பார்த்தோம்னா 23 டிவைடட் பை 2 விச் இஸ் 23 டிவைட் பை 2 போடுங்க என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. சம்வேர் 11.5 வரும் கரெக்டா? இப்போ இந்த மூணும் ஒரு பக்கமா போயிடும், இந்த மூணும் ஒரு பக்கமா போயிடும். அப்ப நடுவுல இருக்கிறது சம்வேர் இதுக்கும் இதுக்கும் நடுவுல வர்றதுனால 11.5ன்னு சொல்றோம். இது ஈவனோடது. ஆடோடது எப்படின்னா 3 7 9 14 15 17 19 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீச்சரன். இது ஒரு பக்கமா போயிடும், இதுவும் ஒரு பக்கமா போயிடும். அப்ப ஆன்சர் என்ன? மீடியன் இதான் 14 தான் ஆன்சர். ஸோ ஆடா இருக்கும் போது ஈஸியா இருக்கும். ஈவன் மட்டும் இந்த கால்குலேஷன் பண்ணும். புரியுதா? இந்த சம் பண்ணுங்க கண்ணா. ஆடா இருக்கும் போது என்ன? ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4. ஈவனா இருக்கும் போது என்ன?
போடுங்க கண்ணா. ஈஸியா இருக்கா ஸ்ரீசரண்? கஷ்டமா இருக்கா? வெரி குட். நெக்ஸ்ட் discrete series. Discrete seriesனா என்ன? You will have x and frequency. So x 10 20 எல்லாம் எழுதிக்கோங்க. frequency எழுதிக்கோங்க. cumulative frequency னா என்னன்னா 4. 7 plus 4 11. cumulative அப்படின்னா என்ன அர்த்தம்? cumulative preparation சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? What do you mean by cumulative preparation?
எதையும் எதையும் ஆட் பண்ணா ஃப்ரீக்வன்சியும் கியூமுலேட்டிவையும் இல்ல கியூமுலேட்டிவ் ப்ரிப்பரேஷனா என்னன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்ரீச்சரன். இப்ப நேத்திக்கு படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்டென்ட்டை இன்னைக்கும் படிச்சுட்டு இன்னைக்கு புதுசா படிக்கிறது. அதே மாதிரி நாளைக்கு படிக்கும்போது நேத்தி படிச்சது இன்னி படிச்சது நாளைக்கு படிச்சது, நாளைக்கு படிக்கும்போது நேத்திக்கு படிச்சது இன்னைக்கு படிச்சது நாளைக்கு படிச்சது சேர்த்து 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 படிக்கிறது தான் கியூமுலேட்டிவ் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. புரியுறதா? புரியுறதா இல்லையா? Correct. That's called as cumulative preparation. All your CWA interest subjects and final subjects require cumulative preparation சொல்லுவாங்க. அப்பதான் நீங்க இதுல ஸ்ட்ராங் ஆவீங்க எல்லா கான்செப்ட்ஸ்லயும். ஓகேவா? ஸோ cumulative frequency-னா 4, அடுத்தது 7 plus 4 11, அப்புறம் 11 plus 21 32, 32 plus 34 66, 66 plus 25 91, 91 plus 12 103, 103 plus 3 106. புரியுதா? 4 this plus this இதான். ஓகே, இப்போ மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த 106ன்றது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? ஈவன் நம்பர். கரெக்டா? இப்போ ஈவன் நம்பருக்கு என்ன நான் சொல்லியிருக்கேன்? n by n/2 and n/2 plus 1, n/2 and n/2 plus 1. அப்போ 106 53 53 அப்புறம் 106/2 plus 1 54. கரெக்டா? 53 and 54, 53 and 54 எங்க வருது ஸ்ரீச்சரன்? இதுக்கும் இதுக்கும் நடுவுல வருதா? அப்போ 40 தான் வந்து அதோட மீடியன். புரியுதா? 53 and 54 ranges between 32 and 60, நால 40 தான் மீடியன். போடுங்க இந்த சம்ம. இந்த சம்மோ இல்ல மீன்ல ஏதாவது சம்மோ, ஏதாவது ஒரு சம்மு மாத்தி மாத்தி கேக்குறோம். டிஸ்கிரீட் சீரிஸ். புரியுதா? எக்ஸும் எஃப்யும் எழுதிக்கணும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. லாஸ்டா என்ன சொன்னேன்? இல்ல மீடியன்ல டிஸ்கிரீட் சீரிஸும் மீன்ல டிஸ்கிரீட் சீரிஸும் மாத்தி மாத்தி கேக்குறான்ற எக்ஸாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் அண்ட் எஃப் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க சம்லேருந்து. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிட்டர்மைன் பண்ணுங்க. அதுல எது ஆடா ஈவனான்னு பாருங்க. ஆடுன்னா n/2 n+1/2, அது ரெண்டும் எந்த ரேஞ்ச்ல இருக்குன்னு பண்ணுங்க. அதோட அக்கார்டிங் ரேஞ்ச் எக்ஸ் தான் மீடியன். புரியுதா? போடுங்க.
முடிஞ்சிச்சா ஸ்ரீசரண்? சொல்லுங்க. ஆமாமா, 106/2 எவ்வளோ? 53யா? இன்னொன்னு 106/2 பிளஸ் ஒன், 53 பிளஸ் ஒன் 54. அதான் கண்ணா, 53 54 ரெண்டுமே 32 to 66 குள்ள தானே இருக்கு. அதனால நீங்க டைரக்டா 40ன்னு எடுத்துன்னு போயிடலாம். ஒருவேளை ஒருவேளை 66 இருந்து இந்த மாதிரி சொல்றேன் சினாரியோ, 66 67 இருந்ததுன்னா அதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும். அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு கஷ்டப்பட வேணாம். இப்போ இப்படி சப்சீக்வெண்டா இருக்கிறது, நான் ரொம்ப ஈஸியா சொல்லித்தரேன் ஆக்சுவலா. 53 அண்ட் 54 இருக்கு இல்லையா? 53 அண்ட் 54க்கு ரெண்டுமே 32 அண்ட் 66க்கு நடுவுல இருக்கு, கரெக்டா? ஒருவேளை 66 சரியா, 67 66 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 66 67னா 66 40ல இருக்கும். 67 50யா? அப்ப என்ன பண்ணணும்னா 40 plus 50 divided by 2. அப்போ 45 will be my median. புரியுதா? இவ்ளோ டிஃபிகல்ட் எல்லாம் வராது. 53யும் 54ம் cumulative frequencyல எதுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. 32க்கும் 66க்கு நடுவுல இருக்கு, 66க்குள்ள இருக்கு. அதனால 40 தான் மீடியன், அவ்வளவுதான். ஓகே, காமிச்சு விடுங்க. ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்றேன். எல்லாருக்குமே ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்றேன் கண்ணா, காத்தாலேந்து. யாருமே எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் சொல்லவே இல்ல. எனக்கு தெரியலையே கண்ணா, உங்களுக்கு தான் இந்த சேலஞ்ச் இருக்கிற மாதிரி நான் ஃபேஸ் பண்றேன். ஏன்னா மார்னிங் நான் 9 o'clockலேருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேனே. இப்ப நான் இந்த நேத்தி கிளாஸ்ல எப்படி இருந்தது? எனக்கு தெரியலையே கண்ணா, எனக்கு மார்னிங் எந்த இஷ்யூவும் வரலையே. அப்படிதான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்களே. ம், தெரியலையே, ஹெட்செட்லயும் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. இது வேற நாய்ஸ் கேன்சலேஷன் வேற இந்த ஹெட்செட். சரி பரவாயில்ல, திருப்பி நான் ரிப்பீட் பண்ணனா பண்றேன். ஓகே, நான் வேற மூடு இல்லை, எனக்கு இது ஒரு மூடு தான் இருக்கு. எனக்கு நெட்டும் ப்ராப்ளம் இல்லை, நெட்டும் எனக்கு உனக்கு பிரச்சனையாவே இல்லை. சரி, இந்த 13th சம் இப்போ போடுங்க, கிளாஸ்ல போடுங்க. கால்குலேட் மீடியம் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. எக்ஸ் இது ஃப்ரீக்வன்சி போடுங்க.
போட்டாச்சா ஸ்ரீச்சரன்? கம்ப்ளீட்டடா? போடுங்க போடுங்க. எந்த ஸ்டெப்ல இருக்கீங்க? இது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியா? ஓகே குட். சூப்பர். சரி, என்ன எவ்வளவு வருது? நம்ம ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து டைமர் வச்சு மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகே, ஸ்பீட் பிக்கப் பண்ணோம். என்ன எவ்வளவு வருது கண்ணா? 178ஆ? எப்படி? 9, 25, 25 plus 28, 53. இந்த சம் தானே போடுறீங்க? இந்த சம் போடுறீங்க. நான் உங்களுக்கு அதுதான் ஷேர் பண்ணிட்டு இந்த சம்மு போடுங்கன்னு சொல்றேன். நான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்கா என்ன சொன்னேன்? இந்த சம் போடுங்க ஸ்ரீச்சரன், இந்த சம்முக்கு மீடியன் கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். போடுங்க, இந்த சம் போடுங்க. இந்த சம் இம்பார்ட்டன்ட் கண்ணா. எக்ஸாம். போடுங்க, இந்த சம் போடுங்க.
cumulative frequency எவ்வளவு வருது கண்ணா? n எவ்வளவு வருது? வருதா? போட்டீங்களா? புரிஞ்சுதா? ஓகே. இப்ப 120 சொல்லுங்க, சொல்லுங்க. சரி, சரி. கண்டுபிடிங்க. நீங்க முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே. 25 வருதா? 120. 25. வெரி குட். சூப்பர் டீச்சர். இதுக்கு மீடியன் சொல்லுங்களேன் கண்ணா. இது என்ன டைப் ஆஃப் சீரிஸ் டீச்சர்? இண்டிவிஜுவல் சீரிஸா, கண்டினியூஸ் சீரிஸா, டிஸ்கிரீட் சீரிஸா? இது 12th சம். இது கண்டினியூஸ் சீரிஸ் இல்ல கண்ணா, இண்டிவிஜுவல் சீரிஸ். இண்டிவிஜுவல் சீரிஸ்னா தனியா இருக்கும். கண்டினியூஸ் சீரிஸ்னா எப்படி இருக்கும்? நேத்தி காமிச்சேனே, 8 to இதுதான் கண்டினியூஸ் சீரிஸ். 0 to 10, 10 to 20, 20 to 30. இதான் கண்டினியூஸ் சீரிஸ். நேத்தி சம் போட்டு முடிச்சிட்டீங்களா? நேத்திக்கு நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களா? உங்களுக்கு தெரியும்ல என்ன சம்ஸ்லாம் போட்டிருக்கோன்ட்டு. நீங்க நேத்திக்கே நீங்க எது இருந்தாலும் உடனே உடனே கேட்டுருங்க ஸ்ரீசரண். பெண்டிங் ப்ரோஸ்போனே பண்ணாதீங்க. ஓகேவா? நான் அனுப்பிச்சு விடுறேன். ஒன்றும் இங்க இங்க இருக்கிற சம்ஸ் தான் அது. பாருங்க. இல்ல அது பரவாயில்ல ஸ்ரீசரண். நான் ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் ஃபுல்லா முடிச்சிடுறேன் உங்களுக்கு. அப்புறம் அங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் கேப் அப் பண்ணிக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பேசிக் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை நேத்திக்கு ஒர்க் அவுட் பண்ணோம். இந்த ஃபைல் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கே, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஐ மீன் உங்களுக்கு நான் அனுப்பிச்சேனே முன்னாடியே. இஃப் ஐம் ரைட். இல்ல மீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஃபைல்ல இருந்து அனுப்பிச்சு ஹோம்ஒர்க்லாம் கூட நீங்க அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களே. இதெல்லாம் பாருங்க கண்ணா. இதே ஃபைல் தான். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிலே மீடியன் இருக்கு, ஹார்மோனிக் மீன் இருக்கு, ஜியோமெட்ரிக் மீன் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் ரீசன் பண்றேன். ஆனா இந்த ஃபைல் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு. இந்த ஃபைல் இதெல்லாம் நீங்க சம்ஸ் ஏற்கனவே சம் போட்டு அனுப்பிச்சிருக்கீங்களே. உங்ககிட்ட இருக்கு ஃபைல். ஃபைல்லாம் எப்படி சேவ் பண்றீங்க? லேப்டாப் வச்சிருக்கீங்களா? அப்பாக்கு லேப்டாப் இருக்கா? ஓகே. ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஃபோன்லயா? சரி, ஓகே. ஆனா ஃபோன்ல நீங்க சேவ் பண்ணணும். ஓகேவா? ஃபோன்ல சேவ் பண்ணாம விட்டுறாதீங்க. இங்க ரெட்டா இருக்கிற டேப், ஓகேவா? இது எல்லாமே நீங்க யோசிச்சு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது. கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம். ஓகேவா? உங்களோட ஹோம்ஒர்க் இதெல்லாம் ரெட்ன்னு போட்டிருக்கேன்ல அதெல்லாம். சரியா? மீடியன் எல்லாம் ப்ளூ ப்ளூ கலர்ல வரும். மீடியனும் மோடும் ப்ளூ கலர்ல வரும். ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன்லாம் எல்லோ கலர்ல வரும். சரியா? நான் இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். இப்போ மீடியன் புரிஞ்சுதா? மீடியன் இண்டிவிஜுவல் சீரிஸ். இப்ப சொல்லுங்க கண்ணா. இந்த மீடியன் இண்டிவிஜுவல் சீரிஸ்க்கு இதோட மீடியன் என்னவா இருக்கும் சொல்லுங்க. மீடியனுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அரேஞ்ச் இட் இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகே. அப்புறம் யூ ஹேவ் டு கவுண்ட் த கம்ப்ளீட் சீரிஸ். If the series is odd, then it is n plus 1 by 2. The series is even, it is n by 2, n plus 1 by 2. அதோட டோட்டல் பண்ணும். கரெக்டா? இப்ப இந்த சீரீஸ்க்கு மீடியன் கண்டுபிடிங்க. இப்ப சொல்லி கொடுத்தேனே, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பேக். மீடியன் கண்டுபிடிங்க. 21, 13, 17, 11. ஸ்டெப்ஸ் போட்டு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு அமுச்சு விடுங்க.
இந்த சம்மோட ஆன்சர் அமுச்சு விடுங்க 129 ஓடுது. இப்போ கரண்டா போட போற மீடியனோடதே அமுச்சு விடுங்க. போடுங்க. கரெக்டா 410 கண்ணா 412 குள்ள போட்டுருங்க பார்க்கலாம். 2 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல எக்ஸாம்லயே ஒரு சம்முக்கு 1 மினிட் தான் கண்ணா. 1 மினிட் மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் 1.5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வச்சுக்காதீங்க. ஓகே போடுங்க. ம். அப்படி போட்டீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணலாம் ஸ்ரீசரண். அபவ் 60 கண்டிப்பா வாங்கலாம். அபவ் 60ய விட இல்ல நான் மேம் எனக்கு டார்கெட் 50 போதும் மேம் அப்படின்னா 50 ஈஸியா வாங்கலாம். கரெக்டா நீங்க டைமிங் நான் சொல்ற ஃபார்முலா நான் சொல்ற ஃபார்மேட்ஸ்லாம் மைண்ட்ல வச்சு கரெக்டா ஒர்க் பண்ணீங்கன்னா ஈஸியா வாங்கலாம். ஆன்சர் 5ஆ 21 30 ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆன்சர் அனுப்பிச்சு விடுங்க. ம். அனுப்பிச்சிட்டீங்களா கண்ணா? எனக்கு என்ன வரவே இல்லையே. ஓகே வந்துருச்சு கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன? 9 சூப்பர் 9 11 13 14 16 19 19 என்ன ரெண்டு வாட்டி போட்டிருக்கீங்க? ஓ அது 17 ஓகே 17 19 20 23 9 வருது. ஃபிஃப்த் ஸோ ஃபிஃப்த் ஐட்டம்னா வந்து 1 2 3 4 5 என்ன மீடியன் ஆன்சர் என்ன? ஆ 5 வந்து ஃபிஃப்த் ஐட்டம் கண்ணா. இதுல கவுண்ட் இந்த அசெண்டிங் கவுண்டர்ல எது ஃபிஃப்த் ஐட்டம் சொல்லுங்க. 16 தான் மீடியன் எழுதுங்க. ஆ ம் ஓகேவா? அடுத்தது போலாமா? ஓகே மீடியன் கண்டினியூஸ் சீரிஸ்க்கு மீடியன் இப்போ இண்டிவிஜுவல் சீரிஸ்க்கு பார்த்தோம். டிஸ்கிரீட் சீரிஸ்க்கு பார்த்தோம். அப்புறம் கண்டினியூஸ் சீரிஸ்க்கு இப்போ பார்க்க போறோம். 4 to 8 8 to 20 20 to 28 28 to 40 40 to 60 60 to 70 இது இருக்கு. ஃப்ரீக்வன்சி வந்து 7 12 42 56 39 22 இதெல்லாம் இருக்கு. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 7 அதே தான் இதுக்கும் எடுக்கணும். 19 19 plus 42 61 61 plus 56 117 அதுலேருந்து 156 22 இப்படி தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 172 ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? சாரி 178 ஈவன் நம்பர்ன்றது வந்து இப்போ கண்டினியூஸ் சீரிஸ்க்கு மீடியன் கண்டுபிடிக்கும் போது ஸ்ரீச்சரன் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்கிரீட் சீரிஸ்க்கும் இண்டிவிஜுவல் சீரிஸ்க்குமான ஒரு என்ன சொல்றது அப்ரோச் பண்ணினோம் இல்லையா? ஈவன் நம்பர்னா இருந்தா n by 2 n plus 1 by 2 பண்ணோம் இல்லையா? அந்த அப்ரோச் இங்க வராது.
இங்க we are going to use a formula. என்னன்னா ஃபர்ஸ்ட் 28, வாட் இஸ் 28 அப்படின்னா இப்போ 178 டிவைடட் பை 12 2 பண்ணோம்னா என்ன வரும்? 89 வருது. 89 எந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள இருக்கு? 61க்கும் 117க்கும் இருக்கு. இந்த 117க்கு அகைன்ஸ்டா என்ன லிமிட் இருக்கு? 28 இருக்கா? லோவர் லிமிட் 28 பிளஸ் இது புரிஞ்சுதா? 28 இந்த 28 எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? ஓகே பிளஸ் 89ன்றது இதோட டிவைட் பை 2 ஆன்சர் மைனஸ் 61 டிவைடட் பை 56 இதோட ஃப்ரீக்வன்சி இன்டூ 12. 12 எப்படின்னா 40 மைனஸ் 28 ஓட டிஃபரன்ஸ். புரியுதா? ஒரு திருப்பி சொல்றேன். 28 ஓகே பிளஸ் 89 மைனஸ் 61 divided by 56 into 12. புரியுதா? புரியுதா? போடுங்க இந்த சம். வெரி இம்பார்ட்டன்ட் சம். Step 1 cumulative frequency. Okay. Step 2 whether it is odd or even. If it's odd, so 20 இதோட பை 2 பண்ணிக்கோங்க. அப்புறம் 28 plus 89 minus 61 divided by 56 into 12 இப்படி வரும். போடுங்க இந்த சம். புரிஞ்சுதா? திருப்பி சொல்லட்டுமா? ஆ அதாவது நம்மளுக்கு 3 இருக்கு ஸ்ரீச்சரன். சென்ட்ரல் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்லிட்டு ஒன்னு மீன், இன்னொன்னு மீடியன், இன்னொன்னு மோடு. இந்த மூணுத்துல இருந்து ஏதாவது ஒரு 6 மார்க்ஸ் வரும். 2 மார்க் வரும். மீன்ல இருந்து ஏதாவது இண்டிவிஜுவல் டிஸ்கிரீட் கண்டினியூஸ் சீரிஸ்ல இருந்து ஒண்ணு, மீடியன்ல இருந்து இண்டிவிஜுவல் டிஸ்கிரீட் கண்டினியூஸ் சீரிஸ்ல இருந்து ஒண்ணு, மோட்ல இருந்து இண்டிவிஜுவல் கண்டினியூஸ் டிஸ்கிரீட் சீரிஸ்ல இருந்து ஒண்ணு. சாயிரம். அதுல இருந்து ஒண்ணு கேட்பாங்க கண்டிப்பா.
முடிச்சிட்டீங்களா கண்ணா? இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் ஸ்ரீச்சரா. நான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளவு மணி நேரம் படிக்கிறீங்க சிடபிள்யூ? 2 hours போறாது ஸ்ரீச்சரன். 2 hours 4 hours தான் படிக்கணும் ஸ்ரீச்சரன். அப்புறம் என்னாச்சு? எக்கனாமிக்ஸ் ரைட் அப் எதுவுமே வரவே இல்லையே கண்ணா, என்னாச்சு? டெஸ்ட் ஆன்சர்ஸ் வரல. எனக்கு எதுவுமே அப்டேட்டே நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. வாட்ஸ்அப் குரூப்ல எதெல்லாம் முடிச்சிட்டீங்களோ அப்டேட் பண்ணிட்டு எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு தெரியாது இல்ல, நீங்க எதுவுமே பண்ணலன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இது பண்ணிட்டேன் மேம், அது பண்ணிட்டேன் மேம், எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் டெஸ்ட் என்னாச்சு? போன வாரம் டெஸ்ட் எப்ப எழுதுவீங்க? போன சண்டே டெஸ்ட், போன மண்டே டெஸ்ட் கண்ணா அது. சரி சாட்டர்டே அனுப்பிச்சு விடுங்க. நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள அனுப்பிச்சு விடுங்க. திருப்பி சண்டே டெஸ்ட் இருக்கு. சண்டேக்கு நீங்க சண்டே டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே? சண்டேக்கு மேக்ஸ் நான் நேத்திக்கு எடுத்தது, இன்னைக்கு எடுத்தது, அதை தவிர மீனோடது எல்லாமே கவர் பண்ணுவேன். சரியா? சரி நீங்க சம் போடுங்க. ம். ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணணும் டீச்சரா. கொஞ்சம் ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சா? எப்படி பண்ணன்னு தெரியல. எந்த ஸ்டெப் தெரியல? 28. 28 வந்து இந்த லோவர் லிமிட் 28 ஓடது. 61லேருந்து அப்ப ஏதோ நீங்க ஃபைன் டியூன் பண்ணணும்னு அர்த்தம். இது போட்டிங்களா? 28 plus 89 minus 89 minus 61 எவ்வளவு வருது? கால்குலேட்டர் எடுங்க. Minus 61 divided by 56 into 12. 28 plus 6 34. அவ்வளவுதானே? ம். போடுங்க. குட். வந்துடுச்சா? சூப்பர். அது மீடியனோடது. மோடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 73872975 ஸ்ரீச்சரன். இதுல என்ன நம்பர் ரொம்ப நிறைய டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு? அதான் மோடு. ஓகே? இண்டிவிஜுவல் சீரீஸ்ல டு ஃபைண்ட் அவுட் மோர் the numbers getting repeated more is called as mode. ஓகே? இப்போ நீங்க போடுங்க பார்க்கலாம். இதே இத மீடியன் கண்டுபிடிங்க. இப்போ இத மட்டும் மாத்துறேன் நானு. இதுக்கு மீடியன் கண்டுபிடிங்க.
7, 3, 8, 6, 10, 9, 11, 5 மீடியன் கண்டுபிடிங்க. அதான் சொல்றேன், கவனிங்க கவனிங்க. இந்த ஸ்ட்ரெச்சுக்கு மீடியன் கண்டுபிடிங்கன்னு சொல்றேன். இது இல்ல கண்ணா, இதுக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும். ஆ, கண்டுபிடிங்க. மீடியன் 5ஆ? ஷுவரா? எப்படி 5 வரும்? இல்ல கண்ணா, 5 வராது. n 8ஆ? 4, 6. ஓகே, 8. அதனால ஆ ஆ 4 plus 5 divided by 2, 9 by 2, 4.5. கரெக்ட். அப்படி கிடையாது கண்ணா. இது அசெண்டிங் ஆர்டர் என்ன வந்தது? இருங்க இருங்க, நான் போடுறேன். அசெண்டிங் ஆர்டர் என்ன வந்தது சொல்லுங்க, படிங்க. ஆ ஆ ஸோ இப்படி வருதா? 2, 4, 8ஆ டோட்டலா? ஸோ 8 by 2, 8 by 2 வந்து 4ஆ? ஃபோர்த் டேர்ம் என்ன? 7ஆ? நீங்க போட்டது அந்த எல்லாமே கரெக்ட். ஒன்னே ஒன்று மட்டும் ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க. சி, 8 by 2, இன்னொன்னு இன்னொன்னு 8 by 2 plus 1. கரெக்டா? இது 4, இது 5ஆ? இப்போ ஃபோர்த் டேர்ம் என்ன ஸ்ரீச்சரன் நீங்க? 7ஆ? கரெக்டா? இது வந்து ஃபோர்த் டேர்ம்னு சொல்லுவோம் ஸ்ரீச்சரன். இத ஃபிஃப்த் டேர்ம்னு சொல்லுவோம். இப்போ ஃபோர்த் டேர்ம் என்ன? 7. ஃபிஃப்த் டேர்ம் என்ன? 8. 7 plus 8 divided by 2 என்ன? 7 plus 8 is 15. 15 divided by 2 is 7.5. 7.5 தான் மீடியம். நீங்களே நீங்களே கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. மீடியன்னா நட்ட நடுவுல இருக்கிறது. இது 4 இப்படி பிரிஞ்சிருத்து, 4 இங்க பிரிஞ்சிருத்துன்னா அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள தானே நடுவுல ஒண்ணு இருக்கணும். கரெக்டா? கரெக்டா ஸ்ரீச்சரன்? இப்போ ஒரு 8 தண்டவாளம் இருக்கு பெரிய ஒரு ஸ்டேஷன்ல. 8 தண்டவாளம் இப்படி இருக்கு. இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தண்டவாளம் இப்படி இருக்கு. சரியா? இந்த 8 தண்டவாளத்துல இப்ப ட்ரெயின் வந்து நடுவுல 8 தண்டவாளம் நடுவுல போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ட்ரெயின் எப்படி வரும்? இப்படிதானே வரும். கரெக்டா? அதாவது லெட்ஸ் சே லைக் ஏதோ ஒரு ட்ராம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இட்ஸ் நாட் அ தண்டவாளம். ட்ராம்னா இட்ஸ் நார்மல் ரோடுவே மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்க சும்மா. இல்ல இந்த 8 தண்டவாளம் நடுவுல வந்து ஒரு ரோடு போடுறாங்கன்னா, 4ஐயும் விட்டுட்டு நடுவுலயே தானே ரோடு போடுவாங்க. கரெக்டா? புரியுதா? சோ அப்ப நீங்களே லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 டேர்ம் விட்டுருவான் போயிடும். இங்கேயே 4 டேர்ம் பண்ணா அப்ப இந்த 4வது டேர்முக்கு 5வது டேர்முக்கு நடுவுல தானே ஒரு நம்பர் வரணும்.
அதுதான் 4.5. 7.5. நான் 7க்கும் 8க்கும் நடுவுல டிராவல் ஆகிறது தான். see this will get separated like this. இப்படி செப்பரேட் ஆகும். அப்போ இதுக்கும் நடுவுல தானே நடுவுலன்றது வரும். so somewhere it lies between 7.5 அர்த்தம். ஓகே, புரியுதா? ஓகே. so இன்னைக்கு நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லுங்க, ரீகலெக்ட் பண்ணுங்க. what what are the things we studied today? mean individual series, mean discrete series, கரெக்டா? மீன் கண்டினியூஸ் சீரிஸ், மோடோடது பார்த்துருக்கோம். இந்த 4 இந்த என்டையர் மீன் 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 மீடியன் எல்லாமே முடிச்சிட்டேன் நான் இப்போ. ஓகே, மீன்ல அரித்மெட்டிக் மீன் முடிச்சிட்டேன், ஜியோமெட்ரிக் மீன் முடிச்சிட்டேன், ஹார்மோனிக் மீன் முடிச்சாச்சு, மீடியன் முடிச்சாச்சு, மோடோட இண்டிவிஜுவல் சீரிஸும் முடிச்சிட்டேன். இதெல்லாம் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி இதெல்லாம் எப்போ முடிக்க முடியும் ஸ்ரீச்சரன்? எனக்கு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.